Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. LCM and HCFல part 10 பார்க்கலாம். கேள்வி எண் 65. X, Y இவற்றின் மீ போமா LCM Z எனில் X, Y இன் மீ போவா HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். X into Y is equal to LCM into HCF. X, Y அப்படியே வச்சுக்கலாம். X into Y is equal to LCM க்கு பதிலா Z போட்டுக்கிறோம். HCF க்கு HCF போட்டுக்கிறோம். இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற z இந்த சைடு வந்தா டிவிஷன்ல வரும். அப்ப xy divided by z is equal to hcf. நம்மள கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? மீ போவா மீ பெரு பொது வகுத்தி hcf என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப hcf is equal to xy by z. இதுதாங்க இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி எண் 66. p மற்றும் q வின் மீ பெரு பொது வகுத்தி hcf வந்து x ன்னு சொல்லியிருக்காங்க மற்றும் q is equal to x into y. Q ஓட வேல்யூ x into y, HCF ஓட வேல்யூ வந்துட்டு x அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. P மற்றும் Q வின் மீச்சிறு பொது மடங்கு LCM அவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. As usual நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x into y is equal to LCM into HCF. அப்போ x yக்கு பதிலாக PQ நம்மளுக்கு சம்ல கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுக்கலாம். LCM தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். HCFக்கு பதிலாக x போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற x அந்த சைடு போன டிவிஷன்ல போயிடும். PQ by x is equal to LCM. கியூவுக்கு பதிலாக xyன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ p into xy divided by x. இந்த இடத்துல இந்த xும் இந்த xும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் p into y மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த சம்மோட LCM நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? p into y அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட LCM நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசா தெரியுங்க, டஃபா தெரியும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மறந்துடாதீங்க. கொஸ்டினை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கிளீனா படிச்சு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எண் 67. இரு எண்களின் மீ போமா ஆனது, மீ போமானா மீச்சிறு பொது மடங்கு LCM ஆனது அந்த இரண்டு எண்களின் மீ போவாவின் 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல மீ போவா எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி HCF 12. அதுல ஒரு எண் 36, x 36னா மற்றொரு எண் என்ன, y வந்து என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு as usual ஃபார்முலா தெரியும். xy is equal to LCM into HCFல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க HCF நம்மளுக்கு 12ன்னு சொல்லியிருக்கிறாங்க. LCM ஆனது எதோட 6 மடங்கு? HCF இன் 6 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப LCM is equal to 6 into HCFன்னு போடுவோம். HCFக்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 12ன்னு. அப்ப 6 12 72. ஸோ HCF தெரியும், LCM தெரியும், அதுல ஒரு எண் தெரியும், மற்றொரு எண் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஒரு எண் வந்து 36 இன்டு மற்றொரு எண்ணை ஒய்னே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு LCM வந்துட்டு நம்மளுக்கு 72, HCF வந்துட்டு நம்மளுக்கு 12. கேன்சல் பண்ணுங்க, ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. 36 வந்து அங்க பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு போறப்ப வகுத்தல்ல போயிடும். அப்ப 12 இன்டு 72 டிவைடட் பை 36. 36 வகைப்படுத்துறது இதுக்கு டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 36 36, 2 36, 72ன்னு கேன்சல் ஆகும். அடுத்து 2 12 24. அப்போ ஒரு எண் 36, மற்றொரு எண் என்ன 24 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அடுத்து கேள்வி எண் 68. இரு சார்பகா எண்களின் மீசீமா 6006. ஓர் எண் 66 எனில் மற்றொரு எண் காண்க. இங்க மீசீமான்னு சொல்லிட்டாங்க LCM, ஓர் எண்ணை எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, மற்றொரு எண் அப்படிங்கறத ஒய்ன்னு நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப HCFும் கொடுக்கல, இரு சார்பகா எண்கள்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார்பகா எண்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 7, 13 இது ஒரு சார்பகா எண்ணுங்க. 5, 16 இது ஒரு சார்பகா எண்ணுங்க. எப்படி மேம் அப்படின்னீங்கன்னா, எந்த நம்பர்ஸ் ஒரே டேபிள்ல வரவே வராதோ அததான் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. 7ம் 13ம் கண்டிப்பா ஒரே வாய்ப்பாட்டுல வராது. 5, 16 ஒரே வாய்ப்பாட்டுல வராது. இதுக்கு LCM எடுத்தீங்க அப்படின்னா பெருசா போகுங்க. அதுவே HCF எடுத்தீங்கன்னா வராது. அப்ப இந்த 7, 13, 5, 16 எந்த காமன் டேபிள்ல வரப்போகுது? 1வது வாய்ப்பாட்டுல மட்டும்தான். அப்போ இரு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாவே அதோட HCF நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்?
1 அப்படின்னு எடுத்துக்கணும். யோசிக்கவே வேண்டாங்க. அவ்வளவுதான். HCF தெரிஞ்சிருச்சு, LCM தெரிஞ்சிருச்சு, ஓரியன் தெரிஞ்சிருச்சு, மற்றொரு எண் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா as usual x into y is equal to LCM into HCF. x ஓட வேல்யூ 66 into y தெரியாததான் கண்டுபிடிக்க போறோம். equal to LCM 6006 into HCF ஓட வேல்யூ 1. அடுத்து y is equal to 66 இங்க பெருக்கல்ல இருக்கு, அந்த சைடு போனா வகுத்தலுக்கு போகும். அப்போ 6006 divided by 66 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா எப்படி கேன்சல் பண்ணலாம்? முடிஞ்சா சின்ன வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுங்க, இல்லையா டக்குன்னு பெரிய வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்க 66 தான் இருக்கு. ஆப்ஷன்ல உங்களுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா 66வது வாய்ப்பாட்டிலேயே கேன்சல் பண்ணுங்க. முடியுமா மேம்? தாராளமா முடியும். இங்க பாருங்க, 66 66 இதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்க 600 இருக்கு. 66 போட்டா கூட 660 தான் கிடைக்கும். அப்போ 9 × 66 போட்டு பார்த்தீங்கன்னா 594 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அப்போ 9 டைம் போட்டா 596. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ஒரு 6 இருக்கு. இங்க ஒரு 6 இருக்கு. இந்த 6 இங்க வச்சீங்கன்னா 66 ஆகுமா? அகைன் ஓர் 66 66. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா y = 91 அப்படின்னு கிடைக்கும். அப்ப அந்த மற்றொரு எண் என்ன கிடைச்சிருக்குது? நம்மளுக்கு 91 அப்படின்னு கிடைச்சிருக்குது. சிம்பிளுங்க. உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல வேல்யூஸ் இல்லை அப்படின்னா கீழே என்ன வாய்ப்பாட்டில் கொடுத்துருக்குறாங்களோ டைரக்டா அதே வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, முடியும். ஓகே, அடுத்து கேள்வி எண் 69. இரு சார்பகா எண்கள். இதுலயும் அதே தாங்க, இரு சார்பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நேரம் தெரியும், இரு சார்பகா எண்கள்னாவே அதோட HCF என்ன கிடைக்க போகுது? 1. மீசிமா 5005, ஓர் எண் 65 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓர் எண் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 65 அப்படின்னு சொல்லிட்டாங்க. LCM என்ன சொல்லியிருக்கிறாங்க? 5005 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? மற்றொரு எண் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அந்த மற்றொரு எண்ணை yன்னு வச்சுக்கலாம். அப்ப HCF 1, LCM 5005, x 65, y என்ன? x into y is equal to LCM into HCF. அப்ப xக்கு பதிலா 65 into yக்கு y போட்டுக்கலாம், equal to LCM 5005 into HCF 1. y அப்படியே வச்சுக்கோங்க. 65 இங்க பெருக்கல்ல இருக்கு, அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா வகுத்தலுக்கு போகும். அப்போ y equal to 5005 divided by 65 போட்டீங்க அப்படின்னா டைரக்டா 65லயே கேன்சல் பண்ணுங்க. நீங்க ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஃபிராக்ஷன்ல இல்ல அப்படின்னா டைரக்டா கீழே என்ன இருக்கு அதை விட கம்மியா எவ்வளவு போடலாம் அந்த மாதிரி செக் பண்ணுங்க. இதை போலன்னா ஓர் 65 65, இது 7 65 400 எவ்வளவு வரும்? 455 வருங்க. மிச்சம் இதுல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 இருக்கும். எத்தனை? 7 டைம். மிச்சம் ஒரு 45 இருக்கும். இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 455 இருக்கும். மறுபடியும் 7 டைம் போட்டீங்கன்னா 445ல கேன்சல் ஆகும். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 77. மற்றொரு எண் நம்மளுக்கு என்ன? 77 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து கேள்வி எண் 70. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை. மீப்பெரு பொது வகுத்தினா என்னங்க? HCF. வகுத்தினாலே HCF. ஓகே, ஃபேக்டர்ஸ். 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல 234க்கும் 108க்கும் என்ன எடுக்க போறீங்க? HCF எடுக்க போறீங்க. 234 108 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா ஓரெண்டு 2 ஓரெண்டு 2 மிச்சம் 1 இருக்கும். 7 2 14, I 2 10 4 2 8. இதை நீங்க சின்ன டேபிள்ல எடுத்து போடுறதுனாலும் போடலாம். நான் டைரக்டா 9வது வாய்ப்பாட்டில் எடுத்துக்கிட்டேன். 9வது வாய்ப்பாட்டில் எடுத்தா ஓர் 9 9 மிச்சம் 2 இருக்கும். 3 9 27. அடுத்து இதுல பார்த்தோம் அப்படின்னா 6 9 54 இருக்கும். அப்ப HCF is equal to 9 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா 18 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 23x - 51ல இருக்கிற அந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்கும் சீக்கிரம் போட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம டைரக்டா ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த நம்பர்ஸை எடுத்து எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்ஷன்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலா 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 23 × 3 - 51. 23 × 3ன்னு போட்டீங்கன்னா 69 கிடைக்கும். 69 - 51 போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல போடல. ஓகே, 69 - 51 போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னா 18 கிடைக்கும். இந்த HCF இங்க கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. இந்த HCF நம்மளுக்கு 18ன்னு கிடைச்சது. அந்த 18 இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு இங்க கிடைச்சிருச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்ன?
3 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஹெச்சிஎஃப் என்னவோ அது வந்து இந்த 23x மைனஸ் 51 நம்ம கழிக்கிறப்ப நம்மளுக்கு அது கிடைக்கணும் ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ. அப்ப 3ன்னு போட்டாதான் கிடைக்குது. அப்ப இதோட எக்ஸ் வேல்யூ என்ன? 3 தாங்க. அவ்வளவுதான். சூப்பர். ரொம்ப ஈஸியான சம்ஸுங்க. ஒரு தடிக்கு 2 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க. அவ்வளவுதான். அடுத்து கேள்வி எண் 71. 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தி. நல்லா பார்த்துக்கோங்க. மீ பெரு பொது வகுத்தி HCF 23x மைனஸ் 51. இதுதாங்க முக்கியம். 23x மைனஸ் 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? இதை பாருங்க, நம்மளுக்கு இந்த 450 216 அதே மாதிரி அந்த சம்ல வேற நம்பர்ஸ் இருந்தா இது மட்டும் தாங்க மாறுது. மற்றபடி HCF தான், எக்ஸின் மதிப்பு தான் 23x மைனஸ் 51 அப்படியே தான் வந்திருக்கு. இப்ப 450க்கும் 216க்கும் HCF எடுங்க. 3ஆவது பேப்பர்ல எடுத்தோம்னா 4 3 3 மிச்சம் 1 I 3 பாஞ்சு 0க்கு 0. அதுல பார்த்தோம் அப்படின்னா 7 3 21 2 3 6. அடுத்து 3ஆவது பேப்பர்லயே போட்டோம்னா I 3 பாஞ்சு 0க்கு 0. அடுத்து 72 இருக்கு. 2 3 6 மிச்சம் 1 4 3 12. அடுத்து 2ஆவது பேப்பர்ல போட்டோம்னா 2 2 4 மிச்சம் 1 I 2 10. 1 2 2 2 4. இப்ப இந்த 25 12 ஒரே வாய்ப்பாட்டுல வரவே வராது. ஸோ அதோட நிறுத்திட்டு 3 × 3 × 2 காமனா இருக்குது, பெருக்குனீங்க அப்படின்னா 18 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இப்பயும் என்ன பண்ணுங்க, HCF 18 கிடைச்சிருச்சு. இப்ப டைரக்டா ஆப்ஷன்ல போய் ஆப்ஷன்ல இருக்கிறத தூக்கி எக்ஸுக்கு போட்டு கண்டுபிடிக்க பாருங்க. ஸோ எக்ஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூல இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருந்தது. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நீங்க ஆப்ஷன்ல இருக்கிறத எடுத்து போட்டு கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம்னா போன சம்ல போட்டதே தாங்க. 23x மைனஸ் 51 தான். போன சம்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டோம். அதனால இங்க ஈஸியா அதையே போட்டுக்கிறோம். நீங்க எக்ஸாம்ல எதுக்கும் ஆப்ஷனை செக் பண்ணிட்டு போடுங்க. அப்ப 23 × 3 மைனஸ் 51 23 3 69 மைனஸ் 51 ஈக்குவல் டு 18. அந்த HCF கிடைச்சிருச்சு. அப்ப அப்சல்யூட்லி நம்மளுக்கு x ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 72. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே x × y is equal to LCM × HCF. 2 எண்களை வச்சு மட்டும்தான் பார்த்துருக்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875. அப்ப 3 எண்கள் அப்படின்னா x × y × z is equal to 1875. அவற்றின் மீ போவா மீ பெரு பொது வகுத்தி HCF வந்து 5 எண்ணில் அவற்றின் மீ போமா LCM வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டா இப்ப 2 எண்கள்னு கொடுத்திருந்தா x × y is equal to LCM × HCF னு போட்டிருக்கிறோம். ஆனா 3 எண்கள் அப்படின்னு கொடுக்கிற பட்சத்துல என்ன பண்ணுங்க, x × y × z is equal to LCM × HCF into HCF டபுள் HCF போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்ப x × y × z is equal to 1875 போட்டாச்சு. ஈக்குவல் டு LCM நம்ம கண்டுபிடிக்க போறோம். HCF ஓட வேல்யூ 5, இன்னொரு HCF இருக்கு. ஸோ 5. இந்த 5 × 5 இங்க பெருக்கல்ல இருக்கு, அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? வகுத்தலுக்கு போயிரும். அப்ப 1875 டிவைடட் பை 5 × 5 போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4 5 5ன்னு கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 5 5 தென் மிச்சம் 3 இருக்கும். 37 இருக்கும். அப்ப 7 5 35 மிச்சம் 2 இருக்கும். I 5 25ன்னு வரும். மறுபடியும் 5ஆவது பேப்பர்லயே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5ஆவது பேப்பர்ல தானே கேன்சல் பண்றோம். 7 5 35 மிச்சம் 2 இருக்கும். I 5 25 அப்படின்னு வரும். அப்ப இதோட LCM என்ன கிடைச்சிருக்குது? 75. அவ்வளவுதாங்க. ஸோ LCM அண்ட் HCFல பார்ட் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ LCM அண்ட் HCF இன்னையோட முடிஞ்சுது. நாளைக்கு கிளாஸ்ல இருந்து பர்சன்டேஜ் சதவீதம் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.